பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நாளில் நம்ம தியானிக்கவிருக்கிற வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல். நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு பேதுரு சொல்லித்தராருங்க. முன்னே அறியாமையினால உன் சுய இச்சையின்படி வாழ்ந்ததெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் இனி நீ இப்படி வாழக்கூடாது. எதனாலன்னா நீ கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால நீ உன் பழைய இச்சையின்படி, உன் சுய இச்சையின்படி வாழக்கூடாது. நீ கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாறணும். நான் எதுக்கு கீழ்ப்படியணும்னு பேதுரு சொல்லி தராருன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன் நான் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, நான் அழைத்த தேவர் பரிசுத்த தேவனுங்க. பரிசுத்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ என்னுடைய நடக்கை எல்லாமே பரிசுத்தமாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. எதனாலன்னா என்னுடைய நடக்கையை யார் பார்க்குறான்னா, ரட்சிக்கப்படாத ஜனம் பார்க்குது. அப்போது இதனால தான் மகாத்மா காந்தி கூட எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. காரணம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படாததே காரணம். நம் தேசத்துக்கே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு சொன்னது ஒரே காரணம் என்னன்னா, கிறிஸ்து வெளிப்படாததுனால தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுகிறாரா?